பரவாயில்ல எங்க அண்ணன் இப்படி பேசுன்னு சொல்லி நான் நினச்சு கூட பார்க்கலனே. அப்படி என்ன மச்சான் பேசுனாங்க அப்படிங்கிறாங்க. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் பேசின அந்த கதை எல்லாத்தையுமே சொல்றாரு. டேய் அவங்க அம்மா, அப்பா வந்து கோயிலுக்கு போனாங்களாம். அவங்க அம்மா, அப்பாவ பார்த்தாங்களாம். அண்ணியோட அப்பாவுக்கு வந்து பிறந்த நாளாம். ஆனா அவங்க அப்பாவுக்கு கிஃப்ட் குடுக்க போனா, அவர் வந்து ரொம்ப திட்டி தீர்த்துட்டாராம். கடைசி அதுக்கு என்னன்னு பார்த்தா, கவர்மெண்ட் மாப்பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நெனச்சிருந்தாராம். அது நடக்கல. அதனால தான் இவ்வளோ கோவமா இருக்காராம். அதனால அண்ணனும் கவர்மெண்ட் வேலைக்கு படிச்சு போறேன்னு சொல்லி சொல்லுது. எனக்கு அத கேட்டா ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ரொம்ப சிரிப்பாவும் இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னது செந்தில் மச்சான் கவர்மெண்ட் வேலைக்கு போறாங்களா? அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அண்ணே? தெரியும் தெரியும். அத தான் நானும் சொல்றேன். அண்ணனும் அண்ணியும் கவர்மெண்ட் வேலைக்கு போனா எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஏன் நீயும் படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போ வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. நான் படிச்ச அப்பப்பா எனக்கெல்லாம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. சான்ஸே இல்ல அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க 2 பேரும் போனா ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அத தான் நினச்சுக்கிட்டு இருக்கேன்னு. ஓ! அப்படியான்னு. சரி, சரி நீயாட்டி நான் சொன்னேன்னு போய் மீனா அண்ணிட்ட கேட்டுட்டு இருக்காத. நீயும் மீனா அண்ணியும் எவ்வளோ க்ளோஸுங்கிறது எனக்கு தெரியும். நீயாட்டி பொளறிட்டு இருக்காத. அண்ணங்கிட்ட நான் வெளியில யார்ட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி வச்சிருக்கேன். நான்